உட்காருமா, உட்காரு உட்காரு. மது, அந்த பழத்தை எடுத்து சாப்பிடுமா. மது, அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கம்மா. நீ எதையும் நினைக்காம கொஞ்சமாவது சாப்பிடுறா. கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னு தண்ணி ஊத்துற ஃபங்க்ஷனே முடிஞ்சிருச்சு அத்தை. இன்னும் வந்துட்டு இருக்காங்களா? அவ இங்கேயே இருக்கட்டும், வாங்க போலாம். மது, உன்னை நினைச்சு நாங்கெல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க நேரத்துல நீ மட்டும் வருத்தமா இருக்கிறது எங்க எல்லாருக்கும் எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எங்க கிட்ட சிரிச்சு பேசி கலகலன்னு இருந்தா தானே எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். மது, உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்ப செவ்வந்தி உன் பக்கத்துல இல்லையேன்னு நீ எப்படி வருத்தப்படுறியோ, ஐயோ நம்ம புள்ளைக்கு நல்லது நடக்கிறப்போ நாம பக்கத்துல இல்லையேன்னு உன் அம்மாவும் வருத்தப்படத்தானே செய்வா. அவளுக்கு சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சுமா, அதான் அவளால வர முடியல. அதுக்காக நீ கோச்சுக்கிட்டா எப்படிம்மா? நீங்க யாரு என்ன ஆறுதல் சொன்னாலும் அவ சமாதானம் ஆகவே மாட்டா. செவ்வந்தி வரட்டும், என்ன நடக்குதுன்னு பாருங்க. சார், உள்ள வாங்க சார். மது, செவந்தி, மது என் தங்கம். உன்னை இப்படி பாக்குறதுக்கு அம்மாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் செல்லம். என் தங்கம். பாட்டி. மதுக்குட்டி, ரொம்ப சாரிடா. அங்கிள் வரப்பவே உனக்கு gift வாங்கிட்டு வரணும்னு தான் நினைச்சேன். டைம் ஆச்சா, அதான் ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டோம். இந்தா, இத ஒரு குட்டி கிஃப்டா வச்சுக்கோ. இந்தாடா. குட், கங்க்ராட்ஸ். நலங்க வைக்கிறப்பா நீங்க பக்கத்துல இல்லனா மது வருத்தத்துல இருக்கா செவந்தி. நாங்களும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தோம், அப்படியேதான் இருக்கா. சாரி செல்லம், அம்மா அவார்டு ஃபங்க்ஷன்ல மாட்டிக்கிட்டதுனால டைமுக்கு வர முடியாம போயிடுச்சு. நீ அம்மா மேல வருத்தப்பட்டுக்காத. எங்க கொஞ்சம் சிரி. சிரிடா, சிரிடா செல்லம். சிரி செல்லம், சிரிடா. அம்மா தான் சாரி சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? கொஞ்சம் சிரிடா. சிரி சிரி. மது, விருது வாங்கிட்டோங்கிற சந்தோஷத்தோட வந்து நின்னு அவளை சமாதானப்படுத்த பாக்குறியா? இப்ப அவளை வச்சு உன்னை எப்படி ரணப்படுத்துறேன்னு பாரு. ஏய், சரி சரினா அவ எப்படி சிரிப்பா? அவளுக்கு எப்படி சிரிப்பு வரும்? ஒரு பொண்ணோட வாழ்க்கையில முக்கியமான விஷயமே அவ வயசுக்கு வரதுதான்.
அந்த நேரத்துல அவ பக்கத்துல இருந்து அனுசரணையாவும் அவளுக்கு பண்ண வேண்டிய சம்பிரதாய முறைகளையும் ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து நீ தானே பண்ணிருக்கணும். அத பண்ணாம எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நின்னுட்டு அவளை சமாதானப்படுத்தினா அவ சமாதானம் ஆயிடுவாளா? எனக்கு விருது வாங்குற ஃபங்க்ஷன் மட்டும் இல்லாம இருந்திருந்தா நான் தான் என் புள்ள பக்கத்துல இருந்து எல்லாமே பண்ணிருப்பேன். இன்னைக்கு என் சூழ்நிலை அப்படியே அமைஞ்சிருச்சு. இதுல என்ன தப்பு இருக்கு? மது பாத்தியா என்ன சொல்றான்னு? அவன் மேல தப்பே இல்லையா. இதுக்கு மேல என்னன்னு நீதான் உங்க அம்மா கிட்ட பேசிக்கணும். மது, ஏய் என்னடி சின்ன புள்ளைய தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கியா? நான் ஒண்ணு தூண்டியெல்லாம் விடல. மதுவோட மனவேதனையை புரிஞ்சுக்கிட்டு மனசு பொறுக்காம பேசிக்கிட்டு இருக்கேன். ஏய், இது மனசு பொறுக்காம பேசுற பேச்சு ஒண்ணும் இல்ல. சாதாரண விஷயத்தை ஊதி பெருசு பண்றதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்க. வாயை மூடிட்டு அமைதியா இரு சொல்லிட்டேன். சரிங்க சாமி, நீங்க சொன்ன மாதிரியே என் வாயை மூடிட்டு நான் அமைதியாவே இருக்கேன். ஆனா மதுவோட மனக்காயத்துக்கு எப்படி மருந்து போட போறீங்க அது சொல்லுங்க. இங்க பாரு, என் பொண்ணோட மனக்காயத்துக்கு எப்படி மருந்து போடணும்னு எனக்கு தெரியும். உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. நீ என் மேல கோவப்படணுங்கிறதுக்காகவே இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. மது, இவ பேசுறத நீ காதலியே வாங்கிக்காத, சரியாடா? அம்மாவை பத்தி உனக்கு தெரியும் தானே? நான் உனக்கு அத்தனை முறை ஃபோன் பண்ணியும் ஏமா ஃபோனை எடுக்கவே இல்லை? மது, அந்த அவார்டு ஹாலுக்கு போறதுக்குள்ள போனை சைலண்ட்ல வச்சுட்டு பர்ஸ்குள்ள வச்சுட்டேன்டா. போன் வந்ததே எனக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நான் போனே பார்த்தேன். ஏய், சும்மா கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. போனு உன் கையில தான் இருந்திருக்கும். விருது வாங்க போற மெதப்புல இவ போன் அட்டன் பண்ண உனக்கு மனசு வரல. இங்க வந்து நின்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்கியா? நீ சொல்ற கதையெல்லாம் நம்புறதுக்கு மது ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. அவ பெரிய மனுஷி ஆயிட்டா. நீ சொல்றது பொய்ன்னு எனக்கும் தெரியுது, மதுவுக்கும் நல்லாவே தெரியும். பூரணி, போதும் பூரணி. செவ்வந்தி ஏதோ போனை கையில வச்சிருந்தோம் கால் வந்தும் வேணும்னே அட்டன் பண்ணாத மாதிரில பேசிட்டு இருக்க. உனக்கு தெரியுமா? நீ பக்கத்துல இருந்து பாத்தியா? ஹால்குள்ள போறப்பவே கால்ஸ் ஏதாவது வந்தா ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்குமே போனை சைலண்ட் மோட்ல போட்டு வைக்க சொன்னேன்.